கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அது ஒரு முழுமையான மனித வாழ்க்கை திட்டமாகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் குறித்த பகுதிகளை மாத்திரம் வணக்கம் இபாதத் என்று சொல்லாது, மனித வாழ்வினுடைய அனைத்து பகுதிகளையும் இபாதத் என்று சொல்கின்ற ஒரு அருமையான மார்க்கத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் மனிதனுடைய வாழ்வின் கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பான ஒரு பகுதிதான் கடன் கொடுக்கல் வாங்கல் என்பதாகும். இந்த ஹுத்பாவில் மிகச் சுருக்கமாக இஸ்லாம் இந்த கடன் கொடுக்கல் வாங்கலோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் என்பது இஸ்லாம் அனுமதித்த ஒன்றாகும். ஒரு மனிதன் கஷ்டப்படுகிற போது அந்த மனிதனுடைய கஷ்டத்தை நீக்குவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இபாதத்தாக்கிய ஒரு மிகச்சிறந்த அமலாகும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு அடியான் இன்னொரு அடியானுடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீக்குவதாக சொல்கிறார்கள். ஒரு மனிதன் கடன் என்ற சுமையினால் கஷ்டப்படுகிற போது, அதாவது அவனுடைய அடிப்படை தேவைகளை இழந்து அவனுடைய மிக முக்கியமான ஒரு தேவைக்காக அவன் கஷ்டப்படுகிற போது, அவனுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக அவனுக்கு உதவி செய்து கடன் வழங்குவது என்பது அல்லாஹ்விடத்தில் வரவேற்கத்தக்க ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிற அதே நேரம் அதை உற்சாகப்படுத்தவில்லை. இஸ்லாத்தினுடைய ஏனைய வணக்க வழிபாடுகளை போல கடன் உற்சாகப்படுத்தப்பட்ட ஒரு வணக்கம் கிடையாது, ஆர்வமூட்டப்பட்ட ஒரு வணக்கம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கடன் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக ஆபத்தான ஒன்று என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு கடனாளி இந்த உலகத்தில் எவ்வளவு அமல் செய்தாலும் அவர் மரணிக்கின்ற போது அந்த கடனில் இருந்து நீங்கியவராகத்தான் அவர் மௌத்தாக வேண்டும். அப்போதுதான் அவருக்கு ஈடேற்றமான வாழ்க்கை உண்டு என்று அல் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வினுடைய பாதையில் இன் குதில்து ஃபீ ஸபீலில்லாஹ், நான் போராடி கொல்லப்பட்டால் துகஃபரு அன்னி ஹதாயாய, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று கேட்டார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து, ஆம், நீ அல்லாஹ்வினுடைய பாதையில் போராடி அப்போது நீ ஒரு சாபிராகவும் ஒரு பொறுமையாளனாகவும் ஒரு முஹ்தசிபாகவும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் கைர முதுபிராகவும் புறமுது காட்டி ஓடாதவராகவும் நீ இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் நீ ஷஹீதாயினால் நீ சொர்க்கம் நுழையலாம், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சற்று நேரத்தின் பின்னர் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அந்த மனிதர் எங்கே, அவர் எப்படி கேட்டார் என்று கேட்கிறார்கள். அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், கைஃப குல்த, எப்படி நீங்க கேட்டீங்கன்னு மறுபடியும் கேட்கிறார்கள். அவர் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரியே கேட்கிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், நீ சுவனம் நுழையலாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லத்தைன், கடனை தவிர. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் قال لي ذلك, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ப வந்து எனக்கு அப்படி சொல்லிட்டு போனாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி அவன் ஷஹீத் என்ற அந்தஸ்தோடு அல்லாஹ்வை சந்தித்தாலும், ஷஹீத் என்பது சகோதரர்களே சாதாரணமான ஒரு பதவி கிடையாது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது என்பதும் சாதாரணமான ஒரு வணக்கம் கிடையாது. ஒரு முறை யுத்தத்திற்காக சஹாபாக்கள் செல்லுகின்ற போது ஒரு மனிதர், ஒருத்தர் வேறையா செல்றார், ஒருத்தர் வேறையா போய் கொண்டிருக்கிறார். அவர் தனியே போற நேரம் நபி அவங்க அந்த மனிதர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் நீ தனியே போறாய் என்று கேட்கிறாங்க. அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், நான் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸோட போறேன், இந்த ஆடையில புழுதி படிஞ்சிரும், இந்த ஆடையில புழுதி படிஞ்சிரும், எனவே நான் இப்படி தனியே போறேன்னு சொல்றேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்து புழுதியை நீ மிஸ் பண்றாய். ஷஹீத் என்பது ஒரு சாதாரணமான ஒரு அந்தஸ்து கிடையாது. அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்கள், இவ்வளவு பெரிய அந்தஸ்து, ஒரு முஜாஹித் என்ற பெயரை எடுப்பது என்பது மிக கஷ்டமான ஒரு விஷயம். அல்லாஹுக்காக எங்கட உயிரை கொடுப்பது என்பது மிக கஷ்டமான விஷயம். பொருளாதாரத்தை கொடுத்துடலாம், நேரத்தை கொடுத்துடலாம், சொத்தை கொடுத்துடலாம், எதையும் கொடுக்கலாம். ஆனால் உயிரை கொடுப்பது என்பது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் உள்ள ஒரு விஷயம். விசேடமாக எல்லா நல்லவர்களுடைய உயிரை விடவும் ஷஹீதுகளுடைய உயிரை அல்லாஹ் கொஞ்சம் அந்தஸ்தை அதிகப்படுத்தி என்ன செய்யறான், மறுமையில கொடுப்பதாக நாங்க பார்க்கிறோம். ஆனால் இந்த ஷஹீத், இந்த முஜாஹித் என்ற
ஷஹீத் என்ற அந்தஸ்துக்குரிய கூலியை பெறாமல் அவரை தடுக்கிறது இந்த கடன் என்று நபி அவங்க சொன்னாங்க. அப்ப இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எங்களோட வாழ்க்கையில மிக ஆபத்தான, மிக பாரதூரமான ஒரு விடயமாக இந்த கடன் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா உஹிப்பு அன்னஹு தஹவ்வல லி யம்குசு இன்தி மின்ஹு தீனார் ஃபௌக ஸலாஸ். என்கிட்ட ஒரு மலை அளவு தீனார்கள் இருந்து அதை 3 நாளைக்கு மேல நான் வச்சு கொண்டிருக்க மாட்டேன். இல்ல தீனாரன் உர்சிதுஹு, என்னிடம் கடன் கொடுக்கிறதுக்காக ஏதாவது தீனார்கள் இருந்தாலே தவிரன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல் மிச்சமா செல்வங்களை சேமித்து வைக்கிற ஒருத்தரா இருக்கல. மேல் மிச்சமாக அதிகமாக செல்வங்களை சேமித்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஏன் சேமிச்சாங்க? கடன் கொடுக்கிறதுக்கு ஒரு திகதியை நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த திகதி வரும் வரைக்கும் உள்ள தீனார்கள் தான் நபி அவங்களோட வீட்டுல அவங்கள்ட்ட சேவிங்ல இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே கடன் கொடுக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஃபாரக ரூஹ் ஜஸதஹு, ஒருத்தர் உயிர் அவருடைய உடம்பை விட்டு பிரிகிறது, அந்த நேரம் வஹுவ பரீஉம் மின் ஸலாஸ், அவர் 3 விடயங்களை விட்டு நீங்கியவராக இருக்கிறார். உயிர் பிரிகிற நேரம் 3 விஷயங்களை விட்டு அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நீங்கியவராக இருக்க வேண்டும். அப்படி நீங்கியவராக அவர் இருந்தால் தஹலல் ஜன்னா, அவர் எங்க போவார்? சொர்க்கம் போவார் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அந்த 3 விடயங்களையும் சொல்றாங்க. அல் கிபிர், பெருமை. பெருமை இருந்தா என்ன செய்யலாது? சொர்க்கம் போக இயலாது. கடுகளவேனும் ஒருவருடைய உள்ளத்தில் பெருமை இருக்குமாக இருந்தால் அவர் சொர்க்கம் போக இயலாது. அதுக்கு பிறகு சொல்றாங்க அல் குலூல், மோசடி செய்கிற ஒருத்தரும் என்ன செய்யலாது? சொர்க்கம் போக இயலாது. அதுக்கு பிறகு சொல்றாங்க அத்தைன், கடன் என்று சொன்னார்கள். அப்ப பெருமை, கடன், மோசடி இவைகள் இருந்தால் ஒருத்தர் சொர்க்கம் போகலாது. இந்த 3ஐயும் நீங்கியதாக அவருடைய உயிர் உடலை விட்டு பிரியமாக இருந்தால் தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழக்கம் இருந்தது. என்ன தெரியுமா? ஒரு ஜனாசா கொண்டு வந்து விட்டால் ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு முந்தைய என்ன கேட்பாங்க? பஹல் அலைஹி தைனுன், இந்த ஜனாசா தொழுதாரா, ஹஜ் செஞ்சாரா, உம்ரா செஞ்சாரா, தஹஜ்ஜ தொழுதாரா, சதகா கொடுத்தாரா, இப்படி எல்லாம் கேட்கல. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? பஹல் அலைஹி தைன், ஒரு கடன் இருக்கிறான்னு கேட்டாங்க. கடன் இருக்கிறான்னு கேட்டாங்க. கடன் இருக்குமா இருந்தா நபி அவங்க சொல்லுவாங்க, ஃபஸல்லு அலா சாஹிபிக்கும், உங்களோட தோழருக்கு நீங்களே என்ன செய்யுங்க? தொழுகை நடத்துங்க, நான் தொழுகை நடத்த மாட்டேன்னு சொல்லுவாங்க. உங்களோட தோழருக்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன், நீங்க தொழுகை நடாத்துங்கள் என்று சொல்லுவார். இன்னொரு முறை ஒரு ஜனாசா அடக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதருக்கு ஏதாவது சொத்து இருக்கான்னு கேட்காங்க. ஆம் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றா அவர் கடனை அந்த சொத்தை விட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர் கபரிலே தன்னுடைய கடனே அடமானம் வைத்தவராக இருக்கிறார். சகோதரர்களே, அப்ப கடன் என்றது ஒரு சாதாரணமான ஒரு அமல் கிடையாது, ஒரு விஷயம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை கொண்டு வந்து தொழுகை நடத்துறதுக்கு முன் கடன் இருக்கிறான்னு கேட்கிறாங்க ஒரு ஜனாசாவை. ஆம், கடன் இருக்கி என்று சொன்னதும் சல்லு அலா சாஹிபுக்கும், உங்களோட தோழருக்கு நீங்களே தொழுகை நடத்துங்க என்று சொல்ற நேரம் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அதை நான் பொறுப்படுக்கணும்னு சொன்னாங்க. அப்ப ஒருத்தர் ஜனாசாவை வச்சு கொண்டு அவருக்கு கடன் இருக்கிறது என்று அறிந்தால், அவருக்கு கொடுக்க இயலாத ஒரு பின்னணி இருந்தால் அந்த இடத்துல வசதி உள்ளவங்க என்ன செய்யலாம்? முன் வரலாம். அதுக்கு நானதான் வரணும், மகன் தான் வரணும், சொந்தக்காரன் தான் வரணும் என்ற ஒரு ஷரத்து கிடையாது. யாருமே இல்ல. அந்த இடத்துல ஒரு பணக்காரர் இருக்கிறார், வசதி படைத்தவர் இருக்கிறார், அவருக்கு ஏலம் கொடுக்கிறதுக்கு. அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மனிதருக்கு, இந்த ஜனாசாக்கு சொந்தக்காரர் கிடையாது. ஆனா என்ன செஞ்சாங்க? நன்மை கருதி அவர கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக வந்து, ஏனென்றால் இவர் இப்படியே போய் கபருக்குள்ள போனால், மஹ்ஷருக்கு போனால் என்ன நடக்கும்? மிக ஆபத்தான ஒரு நிலையை அவர் சந்திப்பார். ஒருத்தர் ஷஹீத் என்ற அந்தஸ்தோட அல்லாஹுடைய மஹ்ஷருக்கு போனாலே அவர் தப்பிக்கொள்ள இயலாது என்றால் ஒரு சாதாரண மனிதன் நிலைமை எப்படி இருக்கும்? எனவே அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தானாகவே முன் வந்து அந்த கடனை நான் கொடுக்கிறேன் என்று பொறுப்படுத்திக் கொண்டார்கள். அடுத்த நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ கத்தாதாவை பார்த்து கேட்கிறார்கள், அபூ கத்தாதாவே அந்த தீனாரை கொடுத்தீங்களா, அந்த ஜனாசாட கடனை கொடுத்தீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப இவங்க ஆம், நான் கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவினுடைய கடனுடைய விவகாரத்தில் மிக கடுமையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த கடனிலிருந்து பாதுகாப்பு பெற்று துஆ செய்ததை கண்டு ஒரு மனிதன் ஆச்சரியம் அடைந்தார். ரசூலுல்லாஹ் எப்பவுமே எல்லா தொழுகையிலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ் பாவத்தில் இருந்தும் கடனில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன்
என்று துஆ செய்வார்கள். அதிகமா துஆ செய்வாங்க. அப்ப ஒரு சஹாபி கேட்கிறார், மா அக்ஸர மா தஸ்தஈது யா ரசூலல்லாஹ் மினல் மக்ரிப். அல்லாஹ்வுடைய தூதரே, கடனில் இருந்து இவ்வளவுக்கு நீங்க பாதுகாப்பு தேடுறீங்களே, அப்படியே நீங்க கடனை பயப்பட வேண்டும், அப்படியே அதிகமாக நீங்க துஆ செய்ய வேண்டும், கடன் அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயமா என்று அந்த மனிதர் கேட்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுல இதா கரிம ஹதஸ வ கذب. ஒரு மனிதர் கடன் எடுத்துட்டாருன்னு வெச்சுக்கொள்ளுங்க, அவர் கடன் எடுத்து விட்டால் இதா ஹதஸ கذب, பேசி என்ன செய்வார்? பொய் தான் பேசுவார், செய்ய வழி இல்லை. ஒரு திகதியை சொல்றது, கடன் தாங்க நான் இத்தனை திகதி உங்களுக்கு அதை தருவேன் என்று சொல்றது, தந்து கொள்ள இல்லாம போனா தப்பிக்கொள்றதுக்கு என்ன வழி? பொய் தான் வழி. பொய்யை தவிர வேற வழி இல்லை. அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்தவர்களை தவிர, அல்லாஹுவை நம்பிய மூமின்கள் இந்த உலகத்துல ஒரு துல்லை அடைந்து கொண்டாலும், ஒரு இழிவை அடைந்து கொண்டாலும் பொய் சொல்லப்படாது என்று, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சிடப்படாது என்று என்ன செய்வாங்க? உண்மையை ஏற்றுக்கொள்வாங்க. பெரும்பாலும் ஒரு நல்ல மனிதர் கடன் வாங்கினாலும் அவர் என்ன செய்யறார்? பொய் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வருது. இன்னொரு பாவம் நடக்குது, என்ன? வாக்களித்தால் மாறு செஞ்சிருவார். ஒருத்தருக்கு வாக்கு கொடுப்பார் ஒரு திகதியை சொல்லி, அதுக்கு மாறு செஞ்சிருவார். எனவே இதனால் தான் இந்த ரெண்டு பாவங்களும் வந்துவிடும் என்பதனால் தான் அதிகமாக நான் கடனில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப கடன் என்றது சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்றாக மாறி விடுகிறது. சில பொழுதுகளில் சில கஷ்டங்கள் வார நேரம் ரெண்டு வகையான கடன் இருக்கிறது. ஒன்று எங்கட தேவைக்கு எடுக்கிற கடன், சாப்பாடு, வீட்டு வேலை, படிப்பு செலவு, இப்படி நல்ல அத்தியாவசியமான தேவைகளுக்காக கடன் எடுக்கிற ஒரு பகுதியும் இருக்கிறது. இன்னொரு பகுதியினர் இருக்கிறார்கள், தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் எடுப்பார்கள். கொஞ்சம் மேல் மிச்சமா வீடு கட்டுறதுக்காக, இருக்கிற வாகனத்தை கொஞ்சம் கூட்டிக் கொள்றதுக்காக ஆசைப்பட்டு கடன் எடுப்பாங்க. அது பேங்க்லயோ அல்லது எங்கேயாவது கம்பெனிலயோ லோன் எடுக்கிறது. இந்த கடன் விஷயம் வேற. இப்படியான கடன் விஷயங்களுக்கு அல்லாஹ்வினுடைய கோபமும் இருக்கிறது. வீணான விஷயங்களுக்கு கடன் எடுக்கிறது. ஆனால் ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவைக்காக கடன் எடுப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கடன் எடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள்ட்ட, சஹாபாக்கள்ட்ட எடுத்திருக்கிறாங்க. யூதர்கள்ட்டையும் சில பொழுதுகளில் கடன் எடுத்திருக்கிறாங்க. ஆனா மௌத்தாரத்துக்கு முன்ன என்ன செஞ்சிட்டாங்க? அந்த கடனை கொடுத்து விட்டார்கள். எனவே கடன் எடுப்பது என்பது எங்களுக்கு தவிர்க்க இயலாது. அப்ப கடன் எடுக்கிறது பாவம் கிடையாது. எப்ப கடன் எடுக்கிறது பாவம்? அந்த கடனை நாங்கள் சரியாக முகாமை செய்யாமல் விடுகிற போது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் கடனை எடுக்கிற போது அவனுடைய நிய்யத் சரியானதாக இருக்க வேண்டும். ஒரு தேவைக்காக, ஒரு அத்தியாவசிய தேவைக்காக ஒருவன் கடன் எடுத்து விட்டால் அல்லது ஒரு நிர்பந்தம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து விட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும்? கடன் எடுத்துதான் ஆக வேண்டும். பட்டணி கிடக்கிறத விட, அத்தியாவசிய தேவை ஒன்றை இல்லாம கஷ்டப்படுறதை விட கடன் என்பது அவனுக்கு தவிர்க்க முடியாத ஒரு வழியாக இருக்கிறது. ஆனால் இந்த கடன் எடுக்கிற நேரம் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹுக்காக நான் இந்த கடனை இத்தனையாம் திகதி கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக என்ன செய்வேன்? அதில் சரியாக நடந்து கொள்வேன் என்று அவன் நியத்து வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அகத அம்வாலன் நாஸ், யார் ஒருவர் மனிதர்களிடம் கடனாக பெறுகிறாரோ, யுரீது அதாஹா, கொடுக்க வேண்டும் என்ற நியத்தோட, கடனை நான் கொடுப்பேன். சிலாக்கள் கடன் எடுப்பாங்க, எடுப்போம் பிறகு பார்த்துக் கொள்வோம், அவருக்கு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவர் சல்லிக்காரர் தானே, அவருக்கு நாங்க நினைக்கிற நேரம் கொடுக்கலாம். ஆனா எங்களோட வாக்கு எப்படி இருக்கும்? நாங்க கொடுக்கிற வாக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஸ்ட்ராங் இருக்கும். கல்வில ஸ்ட்ராங் இருக்காது. கல்வில ஏமாத்திர நோக்கம் இருக்கும். கல்வில அலட்சியம் இருக்கும். கல்வில இதை நிறைவேற்றணும் என்ற ஒரு நியத்து இருக்காது. ஆனா வார்த்தையில் இருக்கு. கடன் தாரவன் பார்ப்பான், வார்த்தையை பார்த்தால் இவன் சூற தருவான், என்ன சொல்ல பார்த்தா இவன் சூற தருவான் என்று நம்புகிற வரைக்கும், இவனுக்கு எப்ப வேணுமென்றாலும் கடன் கொடுக்கலாம் என்று நினைக்கிற அளவுக்கு அவருடைய வார்த்தை இருக்கும். ஆனா உள்ள தெரிஞ்சவன் யாரு? அல்லாஹு தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தல்லாஹு அன்ஹு, அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்கிறான். ஹதீஸ் கலை அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற போது சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இந்த நியத்தோட கடன் எடுக்கிறான். எந்த நியத்தோட? நான் கொடுக்கணும், கொடுத்தே ஆக வேண்டும், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் கிட்ட தவக்குல் வச்சு கொண்டு கடன் எடுக்கிறார். இப்படி கடன் எடுக்கிற ஒருவர் மரணித்து விடுகிறார். அவர் கொடுக்கல, மௌத்தாகி விடுகிறார். அப்படி அவர் மரணித்து விட்டால் அந்த நல்ல நியத்தோட அத்தியாவசியமான ஒரு தேவைக்காக கடன் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று போராடுகிறார். ஆனால் அவர் முடியல, அவர் மரணித்து விடுகிறார். அப்படி மரணித்து விட்டால் நாளை மறுமையில் அவரை கடனாளி வருவான்.
அப்படித்தானே? அப்படி வார நேரம் அந்த கடனாளிக்கு அல்லாஹ் ஏதாவது உபகாரம் செய்து அந்த கடனை நிறைவேற்றுவான் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற உலமாக்கள் சொல்கிறார்கள். அப்ப எங்களுக்கு நியத்து ஸ்ட்ராங் இருக்க வேண்டும். கடன் எடுக்கிற நேரம் நான் கொடுத்தே ஆக வேண்டும், அல்லாஹ் இந்த கடனை நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவி செய்வான். அடிக்கடி துவா செய்கிறார், யா அல்லாஹ் எனக்கு கடனாளியா மட்டும் மௌத்தாக்கிறார். யா அல்லாஹ் இன்னாருக்கு நான் இத்தனாம் திகதி இவ்வளவு ரூபாய் இவ்வளவு தொகை நான் கடனாக கொடுக்க வேண்டும். இதை கொடுக்கிறதுக்கு உன்னை தவிர எனக்கு வேற உதவியாளன் கிடையாது. இப்படி அடிக்கடி என்ன செய்யறார்? துவா செய்கிறார். அல்லாஹ் என்ன செய்யறான்? அவருக்கு உதவி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. நாங்க ஒரு திகதியை சொல்லி கடன் எடுக்கிறோம். அந்த திகதியில் கொடுக்கிற வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு வருகிறது. 10ஆம் திகதி உங்களோட கடனை தாரன் என்று சொல்றோம். 10ஆம் தேதி வார நேரம் எங்களுக்கு வசதியும் இருக்கிறது. நாங்க என்ன செய்யறோம்? அதை பிற்படுத்துறோம், கொடுக்காம தாஹீர் பண்றோம். அப்படி பிற்படுத்துவது கூடாது, அது அநியாயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மத்தலுல் கனி லுல்முன் என்று சொன்னார்கள். ஒருத்தர் கடன் எடுத்துட்டு அதை கொடுக்கிற நேரம் அவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் அவர் கொடுக்கவில்லை என்றால் அவர் அநியாயக்காரன், அவர் அநியாயம் செய்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப கடன் எடுத்துட்டு அந்த திகதி வார நேரம் கட்டாயம் என்ன செய்யணும்? எங்களுக்கு வசதி இருந்தால் கொடுத்து விட வேண்டும். நிறைய பேரை பார்க்கிறோம், வசதி வரும், ஆனா எடுத்த கடனை கொடுக்கறதுக்கு மனஸ்தாபப்படுவாங்க. அதுல ஒரு கவலை அவங்களுக்கு. அந்த நேரம் கடன் தந்தவன் வந்து கேட்கிற நேரம் அவனை பிள்ளையான ஆளாக மாத்திரம், அவனுங்களுக்கு கொஞ்சம் எங்களோட கடுமையா நடந்து கொள்வான். அவனுக்கு ஒரு அவசியமான தேவை வந்துவிடும். அப்போது அவன் எங்களிடம் வந்து என்ற காசத்தா என்ற கடனைத்தான் கேட்கிற நேரம் அவன் கொஞ்சம் கடுமையாக நடக்கிற போது சில பொழுதுகளில் துரதிர்ஷ்டவசமாக ஊரும் அவனுடைய பக்கம் நின்று கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். யார பக்கம்? கடன் தந்தானே அவன் பக்கம் நிக்கிற நிலையை பார்க்கிறோம். கடன் எடுத்தவன் பக்கம். ஏன்? அவனோட ஒரு மனஸ்தாபம் வருது. பாவம், இவனுக்கு போட்டு இப்படி ஏசுறானே, இப்படி பேசுறானே, இப்படி கலைக்கிறானே என்று அவன் பக்கம் நின்று அவனோட மனஸ்தாபப்படுற, அவனுக்கு சார்பாக இருக்கின்ற, அநியாயத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு சமூகத்தில் உருவாகிறத பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப கடன் எடுத்து வசதி வந்தால் அந்த கடனை கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுக்கலை என்றால் அது அநியாயமான ஒரு விடயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல சகோதரர்களே, கடன் எடுத்து நாங்க கொடுக்கிற நேரம், கடன் எடுத்து நாங்க கொடுக்கிற நேரம் எப்படி கொடுக்க வேண்டும்? இன்னைக்கு கடன் எடுத்து கொடுக்கிற நேரம் நான் சொன்ன மாதிரி கவலையோட கொடுக்கிறது, சண்டை பிடிச்சு கொண்டு கடனை கொடுக்கிறது. இந்தா என்ன பாட்டை படுத்தினாய், இப்படியான வார்த்தைகள் சொல்றது. அவனை பத்தி ஊரெல்லாம் பேசி திரிகிறது. ஏதோ அவன் இவருக்கு அநியாயம் செஞ்ச மாதிரி அவனை பத்தி ரீபத்தாக பேசி தெரிகிறது. யார பத்தி? கடன் தந்தவனை பத்தி. அன்புக்குரியவர்களே, நாங்க ஒரு கஷ்டப்படுற நேரம் எங்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக ஒருத்தர் எங்களுக்கு கடன் தாரார். அவர் நோக்கம் என்னவாக இருக்கும்? எங்களுடைய கஷ்டத்தை நீக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதற்கு கூலியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான். வேற ஒரு லாபம் இல்லை அவருக்கு. வட்டி கொடுக்கிறவருக்கு லாபம் இருக்கும். ஏன்? ஒவ்வொரு மாசமும் அவர முதலுக்கு மேலதிகமாக அவருக்கு லாபம் வருது, வட்டி வருது, வருமானம் இருக்கும் அவருக்கு. கடன் கொடுக்கிறவருக்கு இந்த துனியாவில அவருக்கு பொருளாக காசாக ஒன்றும் கிடைக்காது. அவர் எதை எதிர்பார்க்கிறார்? இந்த சகோதரருடைய கஷ்டத்தை நான் நீக்குவதனால் இந்த உலகத்தில் உள்ள ஒரு கஷ்டத்தையும் மறுமையில் உள்ள ஒரு கஷ்டத்தையும் அல்லாஹ் எனக்கு நீக்குகிறான். ஒரு அடியானுடைய துன்பத்தில் பங்கெடுப்பது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட வரவேற்கத்தக்க ஒரு வணக்கமாகும். இந்த விஷயங்களை எல்லாம் ஈமான் கொண்டுதான் அவர் கடன் கொடுக்கிறார். இப்படி கடன் தந்த ஒருவருக்கு நாங்க நன்றி உபகாரம் செய்ய வேண்டும், பிரதி உபகாரம் செய்ய வேண்டும், பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாற்றில் நாங்க பார்க்கிறோம், பிரதி உபகாரம் என்பது மிக பிரதானமான ஒரு பகுதியாக இருக்கிறது. மூசா நபியினுடைய மாமனார் அவருடைய 2 பிள்ளைகளுக்கும் மூசா நபி வார நேரம் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு உபகாரம் செய்யறதுக்கு தான் மூசா நபியை அவங்களோட வீட்டுக்கு அழைத்து அதுக்கு உபகாரம் செய்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். அப்ப பிரதி உபகாரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. எங்களுக்கு கடன் தந்த ஒருவருக்கு நாங்க என்ன பிரதி உபகாரம் செய்யறது? அப்ப கடனை கொடுக்கிற நேரம் அழகான முறையில் அவருக்காக துஆ செய்து கொடுக்க வேண்டும். ஒரு கடனால் ஒரு கடன் தந்து விட்டால் அந்த கடனை நாங்க கொடுக்கிற வரைக்கும் இல்ல சகோதரர்களே, நாங்க மௌத்தாகிற வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்க துஆ செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார்கள். அதை கொடுக்கிற நேரம் வந்ததும் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, ஒரு ஒட்டகத்தை பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஒட்டகம் பார்க்கப்படுகிறது. அந்த ஒட்டகத்தை பார்த்தால் அதுல பெருமானம் நபி அவங்க
வாங்கின ஒட்டகத்தை விட கொஞ்சம் கூட. இப்ப இது பெருமானம் கொஞ்சம் கூட என்று நபி அவர்களிடம் சொல்லப்படுகிறது. அப்போது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை விட்டு விடுங்க. சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் கடனை திருப்பி கொடுக்கிற நேரம் அழகான முறையில் கொடுப்பவரே என்று சொல்கிறார்கள். கடனை திருப்பி கொடுக்கிற நேரம் அவருக்காக துஆ செய்து அழகான முறையில் திருப்பி ஒப்படைக்கிறவர் தான் உங்களில் மிகவும் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட வீட்டில் இருக்கிற நேரம் 2 பேர் சத்தமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நபி அவங்க என்ன விவாதம் என்று சொன்னால், ஒருத்தர் கேட்கிறார், ஒரு கடன் எடுத்தவர் கேட்கிறார், என்னை கொஞ்சம் குறைச்சி விடுங்க அப்பான்னு கேட்கிறார். அல்லாஹ் மீது சத்தியமாக நான் உன்னை குறைக்க மாட்டேன் என்று இவர் சொல்கிறார். 2 பேரும் இப்படியே பேசிக்கொண்டு சண்டை பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க, வந்து கேட்கிறாங்க, ஐனல் முத்தஅல்லி அலல்லாஹி லா யஃஅலுல் மஅரூஃப், நல்லதை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்த மனிதர் எங்கே என்று கேட்கிறார். அப்ப அந்த மனிதர், நான் தான் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அப்படின்னு கேட்கல, அவர் கேட்டதை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார். அடுத்தது இன்னொரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில இருந்தவன ஒரு கடன்காரன்ட்ட கடனை கேட்கிற நேரம் கொஞ்சம் சத்தம் உயருது. அப்ப ரசூலுல்லாஹ் வாராங்க, வந்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, சத்தம் உயருக அளவுக்கு 2 பேரும் கடன் விஷயத்துல பேசிக் கொண்டிருக்காங்க. அவர் கடனை தாண்டு கேட்கிறார், இவர் மாறி பேசுகிறார், 2 பேரும் சத்தம் உயருது. இப்படி சத்தமிட்டு பேசிக் கொண்டிருந்த கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அப்படி எட்டி பார்த்து சொல்றாங்க, கஅபே அரவச்சை விடுங்கன்னு சொன்னாங்க, அரவச்சை விட்டுடுங்கன்னு சொன்னாங்க, முழுமையா கொடுக்க வேணாம்னு சொல்லல. அப்படி சொல்லி இருந்தாலும் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, ஓ நான் விட்டுறேன்னு சொல்லிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அரவச்சை விடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு கதையும் இல்ல லக்கத் ஃபஅல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் அப்படியே செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னார். எப்படி சத்தம் போட்டுக்கிருந்தார் என்ற காசத்தா என்று சத்தமிட்டு பேசிக் கொண்டிருந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் என்ன செய்யறாங்க, அப்படியே விடுறாங்க. அப்ப கடனை கொடுக்கும் போது அழகான முறையில் கொடுக்க வேண்டும். அதே நேரம் சகோதரர்களே, கடன் தருகிறவர் அதை தருவதற்கு கஷ்டப்படுகிற போது அவருடைய சூழ்நிலையையும் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சூழ்நிலையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய இந்த கடன் கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தில் மிக கவனமாகவும் அல்லாஹுக்கு பயந்தும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கடனாளியாக நாங்கள் மௌத்தாகிவிடக் கூடாது. எங்களுடைய மரணம் எப்போதும் வரலாம். எனவே இந்த கடனுடைய விஷயத்தில் சரியான முறையில் எழுதி எங்களுடைய வாரிசுகளுக்கும் அது பற்றிய எச்சரிக்கையும் நாங்கள் செய்துவிட வேண்டும். எங்களுடைய மரணத்துக்கு பின் சில வேளை ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குமாக இருந்தால் அதை பின்னால் உள்ளவர்கள் சரியாக நுணுக்கமாக நிறைவேற்றக்கூடிய நிலையில் எங்களுடைய கடன் பதிவுகளை நாங்கள் செய்து வைக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா நம் அனைவருக்கும் அதற்கு அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, கடனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மனிதனை அவன் அந்த கடனோடு வஃபாத்தாகிற போது சுவர்க்கத்திற்கு போக விடாமல் தடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போல அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் போது சூரத்துல் பக்ராவினுடைய 280வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ இன் கானது உஸ்ரத்தின் ஃபனலிரத்துன் இலா மைஸரா, உங்களை யாராவது கடன் கொடுக்கிறதுக்கு, கடனை திருப்பி ஒப்படைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, காலக்கெடு கொடுத்து அவங்களுக்கு அதை இலகுபடுத்துங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். வ அன் தஸத்தகு கைருல் லக்கும், உங்களுக்கு அதை விடுறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து நீங்க சதக்கா செஞ்சால் அது உங்களுக்கு சிறந்தது. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் இதன் மூலமாக வரக்கூடிய நன்மையை அறிந்தவர்களாக இருந்தால் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, கடன் தாரவர் அதை கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க, அவதிப்படுறார், முயற்சி செய்கிறார், அவரால் முடியாமல் இருக்கிறது. சில கடன் தாரவங்க இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, நல்ல வசதியா இருப்பாங்க, எங்கட கண்ணுக்கு முன்னுக்கே அவங்க நல்ல வசதியோடு இருப்பாங்க, ஆனா கடனை தர மாட்டாங்க. அவங்க இல்லை, இது சிலர் இருப்பார்கள் கடன் தாரது கஷ்டப்படுவாங்க, எங்களுக்கே பார்த்த விளங்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கடன் தர இயலாது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்க அவங்களோட கடனை விட்டு கொடுத்தால், நீங்க தர தேவையில்ல விடுங்க அல்லது கால நீடிப்பு செய்தால் அது மிகவும் சிறந்தது என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் எங்களுக்கு அதை உற்சாகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒரு முறை கடன் தர வேண்டிய ஒரு மனிதருடைய வீட்டிற்கு ஒரு சஹாபி போறார். அவர் ஒரு தாபி, கடன் பெற்றவர் ஒரு தாபி. அவர் வீட்டுக்கு போய் அவரை கதவை தட்டுற நேரம் அவர் இல்லை என்ற ஒரு மெசேஜ் வருது வீட்டுல இருந்து, உள்ளுக்கு இருந்து. அப்ப அவங்க வார நேரம் அவர் மகன் சின்ன ஒரு சிறுவன் வாரத்தை பாக்குறாங்க, பார்த்து கேட்கிறாங்க, இங்க வாப்பான்னு கேட்கிறான். அப்ப மகன் சொல்றான், வாப்பா கட்டில் கடையில ஒளிஞ்சிக்கிறார்,
சொல்றார். அப்ப என்ன செய்யறார்? கட்டில் கடையில ஒளிஞ்சு கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சஹாபி கள்ளம் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துல கட்டிருக்க மாட்டார். பாப்பா வெளியே போயிருக்கிறாரா அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல கட்டிருக்கலாம். அப்ப வாப்பா இங்க கட்டணும், வாப்பா அப்படி கட்டில் கடையில ஒளிஞ்சிருக்கிறார் என்று சொன்னதும் இவர் திரும்பி போய் அந்த வீட்டு கதவை தட்டுறார். தட்டி போட்டு சொல்றார், அலிம் தூ, எனக்கு தெரியும் நீ எங்க இருக்கான்னு வெளியே வான்னு சொல்றான். அப்ப வேற வழி இல்ல, இவர் மாட்டிட்டார், வெளியே வாரார். இவர் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார், ஏன் இப்படி செஞ்சாய் அந்த மாதிரி கேட்கிறார். கேட்ட போது அந்த மனிதர் சொல்கிறார், நான் வெளியே உங்களுக்கு பதில் சொன்னால் பொய் சொல்லி வாக்களித்து மாறு செய்து விடுவேன் என்று பயந்துதான் நான் என்ன செஞ்சேன், வெளியே வரலன்னு சொன்னார். அந்த விஷயத்துல நான் அல்லாஹ்க்கு பயந்தேன். நான் வெளியே வந்தால் என்னால இயலாது, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், அந்த பயத்துலதான் நான் வெளியே வரலன்னு சொல்றேன். அப்ப இந்த நபித்தோழர் உண்மையா வல்லாஹி நீ கஷ்டத்துல இருந்து வெளியே வாக்களிச்சு பொய் சொல்லிடுவேன், மாற செஞ்சிருவேன் என்று பயத்துலதானா நீ வெளியே வரல, உன் நிலைமை உண்மைதானா என்று சத்தியமாக சொல்லு என்று கேட்கிறார். இவர் சத்தியம் என்று சொல்கிறார். மறுபடியும் கேட்கிறார், மறுபடியும் சத்தியம் என்று சொல்கிறார். மூன்றாவது தரமும் கேட்கிறாங்க, மூன்றாவது தரமும் சத்தியம் என்று சொல்கிறார். இதுக்காகத்தான் நான் வெளியே வரலன்னு சொல்கிறார். அப்ப இவருக்கு பக்கத்துல இருந்தவர்கிட்ட அவர கணக்கு கோப்பியை வச்சு கொண்டிருந்தார். அவர்கிட்ட கணக்கு கோப்பியை வாங்கி அந்த பக்கத்தை பிரட்டி அவருடைய பேரில் இருக்கத்தை என்ன செஞ்சார், அழித்து விடுகிறார், நீக்கி விட்டு சொல்றார், நான் இதை விடுற இந்த கடனை உனக்கு தரக்கூடிய வசதி வாய்ப்புகள் எப்பவாவது வந்தால் நீத்தா, இல்லாட்டி அதை விட்டு விடு என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி அவர்களுடைய நாவினால் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யார் ஒருவர் இப்படி கஷ்டப்படுற ஒருத்தருக்கு, இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒருவருக்கு அதை விட்டு விடுகிறாரோ, இலகுபடுத்தி விடுகிறாரோ, அவர் அர்ஷுடைய நிழலை பெறுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஒரு கடனாளி உண்மையாவே கஷ்டப்படுறார், எங்கட மனச்சாட்சி சொல்லுது உண்மையா கஷ்டப்படுறார் என்று. இவ்வாறு அவர் கஷ்டப்படுகிற போது அவருக்கு இலகுபடுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் எங்களுக்கு இருக்கிறது. நாங்க பெரிய கோடீஸ்வரன் இருப்போம், எங்கட கம்பெனியில, எங்கட தொழிற்சாலையில, எங்கட கடையில வேலை செய்யற ஒரு லேபர் இருப்பார். அன்றைய நாள் எங்கட வருமானம் ஒரு 50,000 இருக்கும். ஒரு 1000 ரூபாயை விட்டு கொடுக்க முடியாமல் அவரோடு கடிந்து கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அன்றாடம் கூலி தொழில் செய்து கஷ்டப்பட்டு அன்றாடம் உணவுக்காக மாத்திரம் தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் நிறைவானதாக இருக்கிறது என்ற நிலையை வாழக்கூடிய ஒருத்தருக்கு கூட பெரும் பணக்காரர்கள், வசதி படைத்தவர்களால் கடனுக்குரிய கால நீடிப்பு செய்ய முடியாமல் இருப்பதையும் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்த நல்ல மனிதர்களை தவிர வசதி இருக்கும், ஆனா கால நீடிப்பு செய்யலாது. ஆனால் பெரிய பெரிய வசதி படைத்தவர்களுடைய விஷயத்துல கால நீடிப்பு செய்வோம், ஏனென்றால் அவருடைய அந்தஸ்து, அவருடைய செல்வாக்கு எங்களோட உள்ளத்துல தாக்கம் செலுத்தி இருக்கும். ஆனா ஒரு லேபருக்கு எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் தெரியும். ஒரு ஏழை எங்கள்கிட்ட கடன் வாங்கி இருப்பார், அவருக்கு தந்து கொள்ள இயலாத ஒரு நிலைமை வரும். அவருடைய ஏழ்மையை மையமாக வைத்து அவர மனசை நோகடிக்கிற நிலையை பார்க்கிறோம். எங்களுக்கு உரிமை இருக்கிறது, நாங்க கடன் கொடுத்தால் அவர் உரிய திகதிக்கு எங்கள்கிட்ட ஒப்படைக்கவில்லை என்றால் அவருக்கு ஏசுறதுக்கு பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. இருந்தாலும் குர்ஆனும் ஹதீஸும் அந்த இடத்துல கொஞ்சம் நெகிழ்வோடு நடந்து கொள்வதை வரவேற்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் எதை வரவேற்கிறதோ அதில் நாங்களும் நுழைந்து விட வேண்டும். ஒரு சிறப்பு குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டால் அந்த சிறப்பு எனக்கும் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆசைப்பட வேண்டும். அது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பங்களில் நல்ல ஏழைகள், கஷ்டப்படுகிறவர்கள் எங்களிடம் கடனாக பெற்றுவிட்டால் அவர்களுக்கு நெகிழ்வோடும் விட்டு கொடுப்புகளோடும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே ஐனல் முத்தஅல்லி அலல்லாஹி லா யஃஅலுல் கைர், சத்தியமா உனக்கு நான் கடனை குறைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தவர் எங்கே என்று கேட்கிறார்கள். அப்ப ஒருத்தர் கடனை குறைக்க மாட்டேன், உனக்கு வல்லாஹி உனக்கு நான் குறைக்க மாட்டேன் என்று சொல்றார். ரசூலுல்லாஹ் கடனை குறைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தவர் எங்கே என்று சொல்லாமல் நல்லது செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தவர் எங்கே என்று கேட்கிறார். அப்ப கடனை குறைக்கிறது என்ன? இஸ்லாத்திலே வரவேற்கப்பட்ட ஒரு நல்ல காரியம். எனவே ஒரு அமலாக அது பார்க்கப்படுகிறது. கடன் எடுக்கிறது அமல் கிடையாது. ஆனால் கடன் கொடுத்து விட்டு அதிலே நாங்கள் காட்டுகின்ற இரக்கம், அல்லாஹ்வுடைய இரக்கத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அரசுடைய நிலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரம் கடனை வாங்குகிறவர்களும் அளித்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகிற சந்தர்ப்பங்களில் இப்படி வரும். சொல்ற டேட்டுக்கு கொடுத்துக்கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வார நேரம் யாரிடம் கடனை பெற்றோமோ அவரை அணுகி உரிய முறையில் பண்பாடோடு அஹ்லாக்கோடு அவரோடு பேச்சுவார்த்தைகளை நடாத்தி அந்த கால நீடிப்புகளை செய்து கொள்வதற்கான முயற்சிகளையும் அவர் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். எனவே இந்த கடனுடைய விவகாரத்தில் இருதரப்பாரும் மிக நிதானமாக அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுடைய நற்கூலியை எதிர்பார்த்தவர்களாக
நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் இந்த கடனுடைய விஷயத்தில் எங்களுக்கு எச்சரிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆக இந்த கடன் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் மிக தேவையான ஒரு விடயமாக இருந்தாலும் அது எங்களுடைய மரணத்தை தாண்டியும் நிலை பெற்றிருக்குமாக இருந்தால் எங்களுடைய கியாமத் வெற்றிக்கு அது முற்றுமுழுதாக தடையாக அமைந்து விடுகின்ற ஒரு விடயமாகும். அல்லாஹு தஆலா கடனாளியாக எங்களை மௌத்தாக்கி விடக் கூடாது என்பதற்காக அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததை போல நாங்களும் எங்களுடைய சுஜூதுகளில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று துஆ செய்ய வேண்டும். யாரிடமாவது நாங்கள் கடன் பெற்றிருந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் தவக்குல் வைத்து அதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா கடனாளியாக எங்களை மௌத்தாக்காமல், கடனாளியாக நாங்கள் மரணித்து விடாமல் இருப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.